அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் மீது அமெரிக்கா 50% சுங்கவரி விதிச்சிருக்குது நண்பர்களே. விதிச்சுவிட்டு ஆச்சா ஓச்சான்னு பேசின அதே அமெரிக்கா இந்தியாவுக்கு தன்னுடைய உயர்மட்ட அதிகாரிகளை விரைந்து அனுப்புது அடுத்த 2 நாட்களுக்குள்ளாக. எதுக்குன்னு கேட்குறீங்களா? வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு தான் நண்பர்களே. ஏன் தெரியுமா? இன்றைக்கு உலகம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிருக்குது. இந்தியா இஸ் நாட் ஜஸ்ட் ரைசிங், இட் இஸ் அன்அவாய்டபிள் அப்படிங்கிறதான். இந்தியா வேகமா வளர்ந்து வருவதோடு மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியாவை புறந்தள்ளிவிட்டு உலகத்துல யாருமே செழிப்பாக இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலை உருவாகிருச்சு. அதுதான் இன்றைய ஹைலைட்டே நண்பர்களே. உலகம் இன்றைக்கு இந்த உண்மையை ஒப்புக்கொண்டிருக்குது. இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க வீடியோக்கு போலாம். நண்பர்களே, இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கன் இருக்குது இல்லையா, அதை ஒரு கிளிக் தட்டுனீங்கன்னா அப்புறம் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போலாம். ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வந்துவிட்டு திரும்பி போய் 24 மணி நேரம் கூட ஆகலை நண்பர்களே. அதற்குள்ள அமெரிக்கா அரண்டு போய் ஒரு மூத்த அதிகாரியை உடனடியாக இந்தியாவுக்கு அனுப்பியிருக்குது. எதுக்கு? பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு. அவருக்கு பின்னாடியே ஒரு பெரிய மூத்த அதிகாரிகள் கொண்ட ஒரு டெலிகேஷனை குரூப்பே வருது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அப்படின்னும் அமெரிக்கா அறிவிச்சிருக்குது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவின் மீது 50% சுங்கவரி விதிச்சாரியா, இறக்குமதி பொருட்கள் மீதான வரி. அந்த வரி விதிச்ச போது அவர்களுடைய ஒரே இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அமெரிக்கா இல்லாமல் உங்களால் வாழ முடியாது, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, அமெரிக்கா தான் உலகத்துடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி, எல்லாரும் எங்ககிட்ட தான் வரணும், நீங்கள் மட்டும் எதுக்கு லொல்லு பண்ணுறீங்க, நீங்கள் மட்டும் என்ன பெரிய விதிவிலக்கா அப்படின்னு, நாங்கள் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது அப்படின்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் பாருன்னு ஒரு அதிகார தோரணையோடு அவர் ஒரு முடிவை எடுத்தார். மேற்கத்திய நாடுகளுடைய குறிக்கோளே அப்போ என்னவாக இருந்தது அப்படின்னா, இன்றைக்கு உலகத்தில் ஒரு பக்கம் சீனா கோலோச்சுது, இன்னொரு பக்கம் இந்தியா கோலோச்சுவேங்குது, அந்த பக்கம் ரஷ்யாவும் அடங்க மறுக்குது. இது பத்தாதுன்னு இதை விட சின்ன நாடுகளான பிற பிரிக்ஸ் நாடுகள் இருக்குது இல்லையா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக போகுது. அதனால ஐ வில் ப்ரூவ் யூ அ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் இப்படி எல்லார் மீதும் சுங்கவரி விதிச்சா தன்னை போல எல்லாம் என்கிட்ட சரண்டர் ஆவீங்க, வெளியில சுத்துற அந்த கேபிட்டல் பூரா எனக்கு சேரும், மீண்டும் மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா தான் இந்த உலகத்தில் கோலோச்சும், பாருங்க நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு தான் ட்ரம்ப் கிளம்பினாரு. ஆனால் இவருக்கு சிம்ம சொப்பனமாக நின்றது இந்தியா தான் அப்படின்னு சொல்லணும். எவ்வளவு வேணா நீங்கள் வரி விதிங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் நாங்கள் உங்களிடம் அடங்கி போக மாட்டோம், எங்களுடைய கண்டிஷனுக்கு ஒத்து வந்தால் நாங்கள் உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லைன்னா எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு இந்தியா அப்படியே முகத்தில் அரைஞ்சாப்புல சொன்னதுடைய விளைவு தான் இப்பொழுது அமெரிக்கா எதுவுமே நடக்காத மாதிரி ஈனு பல்லிழிச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு பறந்து வருது. மூத்த அதிகாரிகள் குழுவை அனுப்புது, இந்தியாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தைக்கு உட்கார வச்சிடணும் அப்படின்னு. இதற்கிடையே ட்ரம்ப்புக்கு அங்க அவங்க நாட்டிலையும் பயங்கரமான நெருக்கடி அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. குறிப்பாக அவங்களுடைய பொருளாதாரம், அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அடி வாங்கி இருக்குது. இந்த ட்ரம்ப்புடைய டாரிஃப் எல்லாம் நடைமுறைக்கு வந்த பிறகு ட்ரம்ப் உண்மையிலே இது பெரிய பாதிப்பை எல்லாம் ஏற்படுத்தாது. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் விலைவாசி ஏற்றம் இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும், அவங்க நாட்டு மக்கள் அதை ஏத்துக்குவாங்க அப்படின்னு அவர் கணக்கு போட்டாரு. ஆனா அது மிகப்பெரிய தப்பு கணக்கு அப்படிங்கிறத இப்பொழுது உணர்ந்திருக்கிறாரு. ஏற்கனவே அவங்க நாட்டில் பல இடங்களில் பிரச்சனைகள் தலைவிரித்து ஆட ஆரம்பிக்குது. குறிப்பாக விவசாயிகள், அந்த நாட்டு விவசாயிகள் அவங்க அந்த நாட்டில் ஒரு பெரிய லாபி நண்பர்களே. இப்போ நம்ம ஊரில் எப்படி சிறுபான்மையினர் வாக்கு வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக சிறுபான்மையினருக்கு என்ன வேணால் செய்யறதுக்கு நம்ம ஊரில் சில கட்சிகள்லாம் கங்கணம் கட்டிட்டு தெரியுது இல்லையா, இதே மாதிரி அமெரிக்காவில் விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய லாபி. அந்த விவசாயிகளுடைய ஓட் பேங்க்
தங்களுக்கு போயிரும், தங்க கையை விட்டு போயிரும் அப்படின்னு பயந்து போன ட்ரம்ப் 2 வாரங்களுக்கு முன்பு விவசாய பொருட்கள் இறக்குமதி மீதான வரிகளை குறைச்சதை பார்க்கிறோம். ஏன்னா மக்களுக்கும் உணவுப் பொருட்களுடைய விலைவாசி பயங்கரமா ஏறிடுச்சு. விவசாய பொருட்களுடைய ஏற்றுமதியும் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்று போயிருச்சு. இதை ஈடுகட்டுறதுக்காக அவர் அதை செய்தாரு. ஆனா உங்களுடைய விவசாய பொருட்களை பிற நாடுகள் வாங்கணும்னா நீங்க மற்ற விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரம்ப் உணர ஆரம்பிச்சிருக்கிறாரு. ட்ரம்ப் இதை உணர்றதுக்கு மிகப்பெரிய அந்த மண்டையில் டொம்முன்னு ஒரு அடி வச்சது யாருன்னா பிரதமர் மோடி அவர்கள் தான். ஏன்னா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகிற பல பொருட்கள் இப்பொழுது அங்கே 2 மடங்கு 3 மடங்கு விலை ஏறி இருக்குது. குறிப்பாக அரிசி, அதற்கு பிறகு மருந்து பொருட்கள், அப்புறம் ஆட்டோமொபைல்ஸ் உடைய ஸ்பேர்ஸ் இருக்குது இல்லையா, அது இந்தியாவில் தான் மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி ஆகுது. அது பத்தாதுன்னு டெக்ஸ்டைல்ஸு. இப்போ கிறிஸ்மஸ் சீசன் வருது நண்பர்களே. இந்த சீசன் தான் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஷாப்பிங் சீசன். வருடம் முழுவதும் இருக்கிற வர்த்தகத்தை விட இந்த 2 மாசத்துல தான் அவங்களுக்கு மிக அதிகப்படியான வருவாய் வரும். அந்த சீசனை ட்ரம்ப் கெடுத்து விட்டாரு. இந்தியாவிலிருந்து இப்போ டெக்ஸ்டைல்ஸே அமெரிக்காவுக்கு வர முடியாத அளவுக்கு பண்ணதுனால அங்கே அவங்க கிறிஸ்மஸுக்கு எல்லாம் புது துணி வாங்குவாங்க இல்லையா, இதெல்லாம் பயங்கரமாக விலைவாசி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமான கடுப்பில் இருக்கிறாங்க அமெரிக்கர்கள். அதனால தான் இப்போ ட்ரம்ப் அவசரமாக இந்தியாவுக்கு ஒரு டெலிகேஷன் அனுப்புகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அடுத்த ஒரு சில நாட்களுக்குள்ளாக இந்தியாவோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துங்கப்பா. தனக்கு லாஸ் ஆஃப் ஃபேஸ் இல்லாமல், அதாவது தனக்கு மானக்கேடு இல்லாமல் ஒரு காம்ப்ரமைஸுக்கு வாங்க. இப்போ நாயர் பிடிச்ச புலிவாலு மாதிரி இந்த 50% வரியை இந்தியா மேலே போட்டுட்டு அதை எப்படி வாபஸ் வாங்குறதுன்னு தெரியாமல், ஏன்னா தனக்கு லாஸ் ஆஃப் ஃபேஸ் இல்லாமல் இதை எப்படி வாபஸ் வாங்குறதுன்னு தெரியாமல் ட்ரம்ப் பயங்கரமாக திணறிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க பறந்து வராங்க இந்தியாவுக்கு. இதுவே இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. அமெரிக்கா திடீர்னு இப்படி இறங்கி வருவதற்கு மேலும் சில முக்கியமான காரணங்கள் இருக்குது நண்பர்களே. இதுல முக்கியமான புற காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, முதலாவது சீனாவை பற்றிய அச்சம், இரண்டாவதாக டிஃபென்ஸ் டிபெண்டன்சி, மூன்றாவதாக குளோபல் சவுத் நாடுகள் முழுக்க இந்தியாவுக்கு ஆதரவாக இந்தியாவின் பின் அணி சேர்ந்திருப்பது. இதுல இந்த 3 காரணங்களையும் சுருக்கமாக பார்த்தரலாம். சீனாவை பற்றிய அச்சம் அமெரிக்காவில் பெரிய அளவில் இப்பொழுது உயர்ந்திருக்குது. சீனா தான் தங்களுடைய நம்பர் 1 எதிரி அப்படின்னு அமெரிக்கா 20-25 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செய்து சீனாவுக்கு கவுண்டர் வெயிட்டாக, ஆல்டர்னேட்டிவாக, மாற்றாக சீனாவுக்கு செக் வைக்கிற ஒரு பவராக இந்தியாவை பார்த்தது. அதனால தான் 25 ஆண்டுகளாக யார் பிரசிடெண்டாக வந்தாலும் சரி, எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பிரசிடெண்டாக வந்தாலும் சரி, அவங்க இந்தியாவை சமாதானப்படுத்தி இந்தியாவை தங்க பக்கம் இழுக்கிறதுலையே குறியா இருந்தாங்க. ட்ரம்ப்புடைய முதல் ஆட்சியிலையும் அவர் அப்படிதான் இருந்தார். இப்போ ட்ரம்ப் இந்தியாவை பகைச்சு கொண்டதுனால இந்தியா சங்கடப்படாம போய் சீனா ரஷ்யாவோடு இப்பொழுது கைகோர்த்து நிற்பதால அமெரிக்காவுக்கு, குறிப்பாக அமெரிக்க மக்களுக்கு ஒரு பெரிய அச்சம் உருவாகி இருக்குது. சீனாவை இனிமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்தியாவை வச்சு தான் சீனாவுக்கு செக் வைக்கலாம்னு நினைச்சோம். ஏன்னா உலகத்தில் சீனாவுக்கு செக் வைக்கிற அளவுக்கு வேற எந்த பவரும் கிடையாது இந்தியாவை தவிர. அதற்கு மிக முக்கியமான காரணம், இந்தியா சீனாவுடைய ஒரு அண்டை நாடு. இந்தியா சீனாவுக்கு போட்டி போடுகிற ஒரு ஈக்குவல் பவராகவே இப்பொழுது வளர்ந்து வருது. எல்லா வகையிலையும், பொருளாதார ரீதியிலும் சரி, ராணுவ ரீதியிலும் சரி, கூடிய விரைவில் 2 நாடுகளும் தான் உலகத்தில் கோலோச்ச போறாங்க. இப்படி இருக்கும்போது இந்தியாவையும் சீனாவையும் 2 நாட்டையுமே பகைச்சுக்கிட்டு அமெரிக்க மக்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அச்சம் இப்பொழுது அமெரிக்காவுக்கு எழுந்திருக்குது. இந்த அச்சம் காரணமாக எப்படியாவது இந்தியாவை மீண்டும் தாம் பக்கம் இழுத்தரணும் அப்படின்னு அமெரிக்காவுடைய பியூரோக்ரசி இப்பொழுது முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருக்குது. இரண்டாவது டிஃபென்ஸ் டிபெண்டன்சி. இந்தியாவுடைய தயவு இல்லாம இந்துமா கடல்ல அமெரிக்கா இஃபெக்டிவாக செயல்பட முடியாது அப்படிங்கிறதா உண்மையே. இத்தனை ஆண்டு காலமாகவும் இந்திய கடற்படையோடு கைகோர்த்து கொண்டுதான் அமெரிக்கா இப்படி இந்துமா கடல்லையும் ஒரு பலமான கடற்படையாக, ஒரு பவராக வலம் வந்தது. இப்போ இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிச்சு அப்படின்னா
இந்தியா ரஷ்யாவோடும் சீனாவோடும் கைகோர்த்தது அப்படின்னா அது அமெரிக்காவுடைய இந்த சீனாவுக்கு எதிரான பிளான் இருக்குது இல்லையா, அதை தவிடுபொடி ஆக்கிவிடும். இனிமேலும் அமெரிக்கா இந்து கடல்ல பழைய மாதிரி தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாமல் போய்விடும் அப்படின்னு அமெரிக்கா இப்பொழுது அச்சப்பட ஆரம்பிச்சிருக்குது நண்பர்களே. இது பத்தாதுன்னு அமெரிக்காவை மேலும் பயமுறுத்துற மாதிரி இந்தியா ரஷ்யாவோட அக்ரிமெண்ட் போட்டிருக்குது. புட்டின் வந்தார் இல்லையா, அப்பொழுது என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்கன்னா, ரஷ்ய படைகள் இந்து கடல்ல வந்து உலா வருவதற்கு இந்தியா சப்போர்ட் பண்ணும். அவங்க இந்தியாவுடைய கடற்படை தளங்களையும் விமானப்படை தளங்களையும் இராணுவ தளங்களையுமே அவங்களுடைய இராணுவம் பயன்படுத்திக் கொள்ளலாம், ரிப்பேர் பண்ணிக்கலாம், சர்வீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம், ரீஃபியூலிங் பண்ணிக்கலாம்னு ஒரு அக்ரிமெண்ட்டை இந்தியா போட்டிருக்குது. இது வந்து பயங்கரமான அச்சத்தை அமெரிக்காவுக்கு உண்டு பண்ணி இருக்குது. மூன்றாவதாக குளோபல் சவுத் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஏழை நாடுகள், வளர்கிற நாடுகள் எல்லாம் இப்பொழுது இந்தியாவின் பின்னால் அணிவகுத்து நிற்கிறாங்க. அப்படிங்கிறது இந்தியாவின் மீது ஒரு விதமான அச்சத்தை அமெரிக்காவுக்கு உருவாக்கி இருக்குது. இன்றைக்கு இந்தியா துணிந்து அமெரிக்காவை எதிர்க்கிறத பார்த்து பல ஏழை நாடுகளும் வளர்கிற நாடுகளும் இந்தியா தான் நம்முடைய தலைவர் அப்படின்னு அவங்க இந்தியாவின் பின்னால் அணிவகுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சில வாரங்களுக்கு முன்பு நடந்த G20 மீட்டிங்ல கூட குளோபல் சவுத்தின் சார்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பேசினாரு அப்படிங்கிறதையும் நாம் இங்கே குறிப்பிட வேணும். குளோபல் சவுத் நாடுகள்லாம் ஒரு சில ஆண்டுகளாக சீனா நம்மளுடைய தலைவரா, இந்தியா நம்மளுடைய தலைவரான்னு ஒரு குழப்பத்தில் இருந்த ஒரு காலகட்டம் மாறி இப்பொழுது குளோபல் சவுத்துடைய ஏகோபித்த தலைவராக இந்தியாவை அந்த நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்திருக்குது. இதுவும் அமெரிக்காவை அச்சுறுத்தி இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமாக அமைஞ்சிருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் அமெரிக்காவை மடங்கி இந்தியாவிடம் வர வச்சிருக்குது நண்பர்களே. இவை மட்டுமல்ல, இதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணமும் உண்டு. அது அமெரிக்க வாழ் இந்திய மக்கள். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 5 மில்லியன் இந்தியர்கள் அமெரிக்க பிரஜைகளாக வாழ்ந்து வர்றாங்க. அதில் பெரும்பாலானோர் நல்ல உயர்ந்த பதவிகளில் இருக்கிறாங்க, பல நிறுவனங்களுடைய தலைவர்களாக இருக்கிறாங்க, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கிறாங்க. பலர் இப்பொழுது அரசியல்லையும் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஓட் பேங்கை தாங்க இழந்து விட்டோம் அப்படின்னு இப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய கட்சி ரொம்பவுமே வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்குது. விரைவில் அங்கே மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அது வந்து தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதகமாக அமையும் அப்படிங்கிறதுனால ஒரு பெரும் அச்சத்தில் அமெரிக்காவுடைய அரசு நிர்வாகம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு இந்தியாவிடம் அமெரிக்காவை மண்டியிட வச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.